அரசியலை செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க. அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. வெற்றி பார்க்கிறோம், தோல்வியும் பார்க்கிறோம். அதை எப்படி அடுத்த கட்டம் எடுத்து செல்ல வேண்டும் என்று யோசிக்கின்றோம், எடுத்து செல்லுவோம். அதனால பாரதிய ஜனதா கட்சி நீங்க பாக்கணும். இன்னைக்கு ஜெயிச்சுட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஓ, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுல வந்துருச்சு. இந்த பேச்சை இன்னைக்கு தானா வந்திருக்கு? இத்தனை காலமா நோட்டா கட்சின்னு எத்தனை இடத்துல பத்திரிகையில் எழுதுனீங்க. அதனால எங்களை பொறுத்தவரை எங்கள் இலக்குல போறோம். நாளைக்கு காலையில ஆட்சியை பிடிக்க வேண்டும் தமிழகத்துல என்பது எங்களுடைய நோக்கம் இல்லைங்க. அது நடக்காதுன்னு எங்களுக்கு தெரியும். இன்னும் உழைப்பு கொடுக்கணும், இன்னும் ரொம்ப தூரம் போகணும். இந்த நாவடக்கம், அதே நாவடக்கத்தோட அவங்க பேசியிருக்கலாமே. அதே நாவடக்கத்தோட அவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை தொண்டர்களை மதிச்சிருக்கலாமே. பாரதிய ஜனதா கட்சி இந்த கட்சி அந்த கட்சி இப்போ சொல்றாங்களே, அந்த சொந்த தலைவர்களுடைய மகன்ல எங்க நிக்கிறாங்க? 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டு நிக்கிறாங்க. அதே தலைவர்கள் தானே சென்னையில பேசினாங்க. அதையெல்லாம் ஏன் நாவடக்கத்தோட அவங்க பேசல? அதே தலைவர்களுடைய சொந்த மகன் அந்த தொகுதியில எம்பியாக இருந்தவர் ஏன் 3வது இடத்துக்கு போகணும்? அதெல்லாம் கூட மக்கள் பாக்குறாங்களே. எவ்வளவு ஓட்டு கம்மியா வாங்கியிருக்காங்க. சென்னையில 3 இடத்திலும் கூட, தலைநகரத்துல 2 இடத்துல பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆளுகின்ற கட்சி 5 முறை இருந்த அதிமுகவையே 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கும். மதுரையில எதுக்கு அதிமுக 3வது இடத்துக்கு தள்ளி இருக்கும்? திருநெல்வேலி சவுத்துல பாருங்க, கன்னியாகுமரியில அவங்களுடைய வாக்கு என்ன? அதனால இந்த தலைவர்கள் நாவடக்கத்தோடு பேசாததற்கு மக்கள் கொடுத்த, அதிமுக கொடுத்த பரிசுதான் இது. இவங்க நாவடக்கத்தோடு பேசியிருக்கணும்ல.